அது டீக்கன் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பாஸ்டர் கூப்பிட்டு, ஏய் என்ன இந்த மாசம் 10 பேர் தான் ஞானஸ்தானம் எடுத்துருக்காங்க, ஏன் இன்னும் போய் எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கல? இவரு போய் பாடுபடுவாரு. என்னடா அவன் சர்ச்சில் நிறைய பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சை கூப்பிட்டு, என் மாமா நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லி கணக்கில் என்ன பண்ணிடுவாரு, ஒரு அம்மாவே வாடிப்பட்டு 3 ஞானஸ்தானம் எடுத்துருக்கு. எத்தனை ஞானஸ்தானம்? ஒரே ஞானஸ்தானம், ஒரு தடவை தான். ஒரு ஆள் சொல்லுங்களேன். ஒரு இப்படித்தான் ஒரு மிலிட்டரிக்காரர் இருந்தாராம். அந்த மிலிட்டரிக்காரர் ரொம்ப கடிப்படியானவர். அந்த அம்மா அவருக்கு தெரியாம சர்ச்சுக்கு வர போக இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த அம்மா போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க, கொண்டாடி கிறிஸ்தவ சபையில சேர்ந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டான், வரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியோட வீட்டில் நிற்கிறாரு. வாசல் நின்றுட்டு எங்கடி போனா அப்படின்னு கேட்கிறாரு. சர்ச்சுக்கு போனேன். ஏன் நினைச்சு வர தொப்பத பையன்? ஞானஸ்தானம் எடுத்தேன். இனிமேல் ஞானஸ்தானம் எடுப்பியா அப்படின்னு கேட்டாங்க. சத்தியமா எடுக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் என்னன்னு அவருக்கு தெரியல. நடக்கீங்க எடுக்காமலே நிறைய பேர் பரலோக குழந்தைகள் இருக்காங்க. அதுக்காக எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா கடைசியா ஒரு ஞானஸ்தானத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்னன்னா உபத்திரவத்தின் ஞானஸ்தானம். இயேசு உபத்திரவத்தின் ஞானஸ்தானத்தை பெற்றவராக இருந்தார். லூக்கா 12:50, மார்க் 10:38, 8:31, மத்தேயு 20:22 இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டது அந்த உபத்திரவத்தின் ஞானஸ்தானமாக இருக்கிறது. நீங்களால இயேசு கிறிஸ்துவ போல என்ன செய்ய முடியாது. சிலுவையில நிறைய பேர் சீன்லாம் கொடுக்குறாங்க. நிறைய நாடுகள்ல என்ன பண்றாங்க, இந்த குட் ஃப்ரைடே அப்ப இயேசு போலவே அடிக்கப்பட்டு போறாங்க. அந்த அடிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். மெல் கிப்சன்றவர் அதை உண்மையாவே நடிச்சார், உண்மையாவே அடிபட்டாரு, பயங்கரமா பாடுபட்டார். அவரு கூட சொல்ல இதெல்லாம் சும்மா, அதை காட்டின ஆண்டவர் அதிக அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அப்ப வசனம் பிலிப்பியர் 1:29 அவர் சொல்றார். 2 தீமோத்தேயு 3:12 கிறிஸ்தவர்கள் உபத்திரப்படுத்தப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதும் மக்கள் உங்களை வெறுப்பார்கள். இந்த ஞானஸ்தானம் தான். சொந்தமா தான் ஏற்றுக்காரு. போய் அந்த சபையில சேர்ந்துட்டா, அதுல போய் சேர்ந்துட்டா, இதுல போய் சேர்ந்துட்டா. அப்ப சபைக்கு வரதுனால உங்களுக்கு துன்பம் வரலன்னா நீங்க அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளாக இன்னும் கடந்து போகவில்லை என்று அர்த்தம். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதை கனம் பொருந்தியதாக மதிப்பாக எண்ணினாங்க. அதனாலதான் பேதுரு சொன்னா, இயேசு சிலுவையில நேரா வச்சு அடிச்சீங்க, என் தலையில வச்சு அடிக்கிறாங்க. ஏன்னா இயேசு எத்தனைக்கு நான் காட்டி கொடுத்துட்டேன், மறுதளிச்சுட்டேன். 3 முறை மறுதளிச்சுட்டாங்க. கிறிஸ்துவுக்காக மரித்தார்கள். நாமும் கிறிஸ்துவுக்காக பாடுபட வேண்டும். அதுதான் நமக்கு கனம் பொருந்தியதாக இருக்கிறது. அப்ப இந்த உபத்திரவம் கிறிஸ்துவனை நெருங்க செய்து நம்ம வளர்ச்சி அடைய செய்யும். நம்ம எந்த அளவுக்கு பாடுபடுறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம், ஆண்டவரே எனக்கு தொல்லை கொடுக்குறான், ஆண்டவரே என்னை வரக்கூடாது சொல்லியிருக்காங்க, இந்த வாரம் நான் போகணும், எப்படி போய் ஜெபம் பண்ண போறேன்? ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிலிப்பியர் 3:10, 1 பேதுரு 5:10, 1 பேதுரு 4:1 இவைகள்லாம் இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியான ஞானஸ்தானம் கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். இது அப்போஸ்தலர் 1:5 இயேசு கிறிஸ்து சொன்னாரு. ஏற்கனவே உங்களுக்கு நான் வந்த ஃபர்ஸ்ட் வீக்ல சொல்லிட்டேன். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வரும்போது அங்கே 6 வேதப்படியான ஒரு வசனங்கள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்தானத்துக்கு நீங்க எழுதுறவங்க எழுதிக்கலாம், குறிச்சிக்கிறவங்க குறிச்சிக்கலாம். மத்தேயு 3:11, மார்க் 1:8, லூக்கா 3:16, யோவான் 1:33, அப்போஸ்தலர் 1:5, அப்போஸ்தலர் 11:16 இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினால் நிறைந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். எபேசியர் 5:18 அதான் சொல்றாரு. பரிசுத்த ஆவியினால் நம்ம ஒரு பெரிய தொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்ணாடி தொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஃபுல்லா தண்ணி இருக்குது. நீங்க ஒரு கிளாஸ்ல மோந்து கிளாஸ்ல வச்சிருக்கிறதுக்கும் அந்த கிளாஸ் ஃபுல்லா அந்த தொட்டிக்குள்ள மூங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டே ஆண்டவர் பரிசுத்த ஆவியை வந்துடுறாரு. அது எப்படின்னா, அந்த தண்ணியை மோந்து உங்க கிளாஸ்ல வச்சிருக்கிறீங்க. நிறைய சிஎஸ்எஸ் சபைகள்லாம் இதெல்லாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஃப்ரண்ட் லைன் சர்ச்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, நாம இயேசு ஏற்றுக்கொண்டவனே பரிசுத்த ஆவியானவர் வந்துடுறாரு. இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானால் நிறைந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் புரோவைப்போ அவர் மேல் உட்கார்ந்து இருந்தார். ராமே சொல்லுங்களேன். அப்ப நம்ம வேதத்தை மாத்த
மாற்றக்கூடாது. இயேசுக்கு ஒரு மாதிரி சொல்லுவாரு, நமக்கு ஒரு மாதிரி இல்ல, சேம் தான். அப்ப நம்ம தண்ணியில அதாவது பெரிய இதுல தொட்டியில தண்ணியை மோந்து வச்சிருக்கிறது மாதிரி. ஆனா இப்ப நம்ம கிளாஸே உள்ள ஃபுல் ஆகிற மாதிரி பரிசுத்த ஆவியானவர்களால் ஞானஸ்நானம் நிறைகிறது. ஒரு அல்லையா சொல்லுங்க. அப்பதான் அற்புதங்கள் நடக்குது. அப்பதான் நம்ம அந்நிய பாஷை பேசணும், தீர்க்க தரிசனம் பேசணும். தீர்க்க தரிசனத்தை ஏதோ பேசணுன்றதுக்காக பேசக்கூடாது. அவர் சொன்னா பேசணும், இல்லைன்னா வாய் மூடி சும்மா இருக்கணும். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். உச்சமதா சொல்லுங்களேன். அப்படித்தான் செஞ்சாங்க அப்போஸ்தலர். அப்படி செஞ்சதுனாலதான் மக்களுக்குள்ளாக பீதி, பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப பரிசுத்த ஆவியானவரால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டாங்க. அதுதான் சொல்றாரு எபேசியர், நீங்க மதுபானத்துக்கு, அதாவது நீங்க மதுபானம் வெறிக்கொள்ளாமல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. அப்ப மதுபானம் ஒரு மதுபானம் குடிச்சவன் எப்படி இருப்பான்? கை காலெல்லாம் அந்த மதுபானம் அவனை என்ன செய்யும்? கண்ட்ரோல் பண்ண. அது மாதிரி பரிசுத்த ஆவியானவரால் கண்ட்ரோல் பண்ணப்படு நீ அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம சாரை குடிச்சு நம்ம ஸ்டெடியா நிக்க முடியுமா? நிக்கவே முடியாது. அது கண்ட்ரோல் பண்ணுது. அது மாதிரிதான். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு மனதுருக்கத்தின் ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அவர் நம்மை மாற்றுகிறவராக இருக்கார். அவர் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இது எல்லாமே யோவான் 14:17, ரோமர் 8:9, கலாத்தியர் 4:6 நீங்க படிக்கலாம். அதுல மனம் திரும்புதலை குறித்து, விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 14:17 பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்போது அவர் வந்துட்டு போக மாட்டார், உனக்குள்ளே தங்கி இருக்கிறவராக. ஆனா கிடையாது, அவர் எப்பயுமே ஆண்ல தான் இருப்பார். ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ரோமர் 8:9, கலாத்தியர் 4:6 நீங்க படிக்கலாம். இப்ப நம்ம பரிசுத்த ஆவியானவரால் எப்படி நிறைய கொள்ளலாம்? ஒண்ணு, ஆண்டவர் பார்த்து கேட்கறது மூலமா. அது லூக்கா 11:13 இருக்குது. விசுவாசத்தினாலே. லூக்கா 11:13 மட்டும் ஒருத்தர் சத்தமா வாசிங்க. இன்னொன்னு விசுவாசத்தினாலே கலாத்தியர் 3:14 அதை வாசிங்க, நம்ம முடிச்சிடலாம். இந்த செக்ஷனை முடிச்சிடலாம். ஞானஸ்நானத்துக்கு தகுதியா இருக்கிறது. பாருங்க, ரெண்டு விதமான ஆவி இருக்குது. ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று நல்ல ஆவி, கெட்ட ஆவி. இன்னொரு கெட்ட ஆவி, இன்னொரு பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது என்ன செய்யறோம்? பரிசுத்த ஆவியை நம்ம லீட் பண்றாரு. அசுத்த ஆவிக்கு நம்ம லீட் பண்ணப்படும் போது அசுத்த ஆவிக்கு இது பண்றோம். அது எப்படின்னா ஜெபத்தின் மூலமா. உதாரணமா தாவீது எப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பினவனா சங்கீதங்களை எழுதினான். அதே தாவீது மேல் வீட்டர்ல உப்பரிகளை உலாத்திக்கிட்டு இருக்கும் போது அவன் ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவரால் நிறைஞ்சதுனால அடுத்த முன்னாடிய அவன் அடைஞ்சான்னு எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா? இல்ல அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருந்ததுனால அடுத்த முன்னாடி அடைகிறதுக்காக அவனுடைய காரணம் ஒன்னான்னு நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பிய தாவீது சங்கீதங்களை எழுதினான். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரால் அவன் வழி நடத்தப்படலையோ, அவன் ஈர்க்கப்படுறது தன்னை விட்டு கொடுக்கலையோ, அப்பதான் அவன் விழக்கூடிய ஒரு மனிதனாக மாறினான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அப்ப நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டா நீங்க பாவம் செய்ய முடியாதுன்னு இல்ல. நீங்க தான் உங்க பேரை நீங்க ஆவிக்குரிய ஒரு வேதப்படியான ஒரு பேரை நாங்க கொடுத்தாலும், நீங்க அதுக்கு பிறகு நீங்க எப்படின்னா ஒரு வீட்டை நல்லா கட்டி முதல்ல கதவு இல்லாம ஓப்பனா வச்சிருப்பீங்க. இப்ப ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு கூட காட் பண்ணிக்கிட்டே இருப்பார், பாதுகாத்துட்டு இருப்பாரு. நீங்களா பிசாசுக்கு இடம் கொடுத்தா தவிர பிசாசு உங்க வாழ்க்கைக்குள்ள வர மாட்டார். ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணுகிறார்களோ, திருமண ஒப்பந்தம், அது மாதிரி நான் இனிமேல் ஆண்டவருக்குரியவன், ஆண்டவர் எனக்குரியவன், அவருக்கு சொந்தமானவன், இனி இந்த உலகத்துக்கு சொந்தம் இல்லை. அப்ப பிசாசுக்கு உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை ஞானஸ்நானம் எடுக்கும்போது. ஆனா அதுக்கு பிறகு உங்களை நீங்க ஒப்பு கொடுத்தா அவன் வருவான். சோ அங்க நீங்க பாதுகாப்பாக ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தவனாக இருக்கணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்றாரு? உதவி பண்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மற்றவங்க நீங்க என்ன பேசுறீங்க தெரியாது, எங்க போகணும் தெரியாது, நான் உங்களுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டு, உண்மை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப எபேசியர் 5:19-21 இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் கனியை நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரும்போது ஆவியின் கனி, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றதா இருக்கட்டும், மற்றவங்களுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும், ஆண்டவருக்கு துதித்து பாடுகிறதா இருக்கட்டும், ஆண்டவருக்காக வாழ்றதா இருக்கட்டும், ஆண்டவருக்காக எதை செய்கிறதா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்றாரு. நம்மளா
எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஜென்மத்திலே சுட்டு போட்டா கூட நல்லது ஒண்ணு கூட செய்ய எந்த அருகதையும் இல்லாதவர்கள். நம்மளை நல்லது செய்ய வைக்கிறாங்கன்னா நம்ம கிடையாது, நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த மகிமை நம்ம எடுக்க கூடாது, அவருக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை சேர்க்க பயன்படுத்துறீங்க, அதுக்காக உங்களுக்கு தகுதி இல்லாத என்ன வச்சு நீங்க செஞ்சீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. ஒரு அணியா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நம்ம எந்த ஒரு நபர் கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கிறாரோ, எந்த ஒரு நபர் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறாரோ, அவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிறார். ஒரு அணியா சொல்லுங்க. அவர் நற்கிரியை செய்ய ஆரம்பித்தது அவர்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவர் முடிக்கிறவர் அவர்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு சேருகிறவர் அவர் உண்டென்று தம்மை தேடுகிற பலன் இருக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தையே அவர் தான் ஆரம்பிக்கிறாராம், நற்கிரியிலே அவர் தான் ஆரம்பிக்கிறாராம். உங்கள் பரிசுத்தம் இல்லாம அதுக்கான கந்தை, அவர் பாவத்தை பாராத சொத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவரே இறங்கி வந்தார். இந்த பைபிளையே கண்டிப்பா என்கிட்ட வர முடியாது, நான் இறங்கி போனது இறங்கி வந்தாரு. ராமே சொல்லுங்கள. போன வாரம் சொன்னே, பிசாசு ஏன் உங்களை பிடிக்கல? நீங்க கெட்டது செய்ய தெரியாதனால உங்களை பிடிக்காம இல்ல, நீங்க பொறாமப்படவே தெரியாது, சண்டை போடவே தெரியாது, மற்றவங்களுக்கு கெடுதலே செய்ய தெரியாததுனால பிசாசு உங்களை பிடிக்காம இல்ல. நீங்க ஆண்டவரோ போல படைக்கப்பட்டிருக்கிறீங்க என்றதுக்காக பிசாசு உங்களை பிடிக்காது. ஒரு அழியா சொல்லுங்களேன். இமேஜர் காலை பத்தி போன வாரம் பேசுறேன். ஆண்டவர் தன்னை போலவே உங்களை உருவாக்கின, உங்களை நேசித்த